வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய குறுநாவலின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். கருணை இல்லத்தில் இருந்து மோகன் திரும்பிய போது வரவேற்பறையில் கங்காதரனும் விற்பனை பகுதியின் மேற்பார்வையாளர் அஞ்சனாவும் காத்திருந்தனர். கங்காதரன் முள்மேல் அமர்ந்திருப்பவனைப் போல சங்கடப்பட்டு கொண்டிருந்தான். நண்பனுக்கு ஏற்பட்ட அந்த மாபெரும் துயர சம்பவம் நடந்த நாளை மறக்காது அவனுக்கு ஆறுதலாக இருக்க அன்று அவனுடன் கூட சேர்ந்து சாப்பிடுவது வழக்கம். சில ஆண்டுகளாக அஞ்சனாவும் கூட வந்து கலந்து கொள்ள துவங்கி இருந்தாள். தாராவின் தோழியான அஞ்சனா அந்த அலுவலகத்தில் சாதாரண தட்டெழுத்தராகத்தான் வேலைக்கு அமர்ந்தாள். குமரேசனுக்கு கூட அவளை பிடிக்காது. சில ஆண்டுகளில் தாராவின் மறைவுக்கு பின் விற்பனை பகுதியின் மேற்பார்வையாளராக வேலையில் உயர்த்தப்பட்டு விட்டிருந்தாள். கங்காதரனுக்கு தாராவின் தோழி அஞ்சனாவை கட்டோடு பிடிக்காது. எஜமானி உயிருடன் இருந்த காலத்தில் சுவாதீனமாக பங்களாவுக்கு வந்து போய்க் கொண்டிருந்த அஞ்சனா உண்மையில் எஜமானியின் நல்லதொரு தோழி அல்ல என்பது அவனது அபிப்பிராயம். வீட்டுக்குள் நுழைந்தால் அவள் வெறுங்கையுடனேயே திரும்பியதில்லை. இந்த புடவை அழகா இருக்கு தாரா. இத்தனை விலை கொடுத்து ஒன்று வாங்கி கட்டிக்க எனக்கு முடியுமா? நான் என்ன உன்னை போல பெரிய இடத்து மருமகளா? காஃபியை கொண்டு வந்து வைக்கும் குமரேசன் காதுகளில் அந்த வார்த்தைகள் நன்றாகவே கேட்கும். அவர் நினைத்தபடியே பின்னர் காரியமும் முடியும். அஞ்சனா ஆசைப்பட்ட அந்த பட்டுச் சேலையை அசட்டு பெண் தாரா சுருட்டி பார்சல் செய்து கையில் கொடுத்து அனுப்பி விடுவாள். ஒரு நாள் புடவை, இன்னொரு நாள் ஷோகேஸில் வைத்திருக்கும் அலங்கார வெள்ளி கிருஷ்ணன் பொம்மை, இன்னொரு நாள் தோட்டத்தில் காய்த்து பழுக்க போட்டிருந்த ஒரு கூடை பங்கனப்பள்ளி மாம்பழங்கள், இன்னொரு நாள் அவர் வீட்டு உபயோகத்துக்காக சுட்டு வைத்திருக்கும் முறுக்கு ஒரு டப்பா. இப்படி எதையாவது சுரண்டி கொண்டு போகும் பழக்கமுடையவளாக இருந்தாள். ஒரு இடத்திலும் நில்லாது சதா வட்டமிடும் அவள் பார்வை, பொறாமை தொனிக்கும் அவளது வார்த்தைகள், அதிசயமாக அவளது ஒப்பனை ஒன்றுமே குமரேசனுக்கு பிடிக்காது. நல்ல காலம், நகைகள் போன்ற விலை உயர்ந்தவைகளை தன் தோழிக்கு பரிசாக அள்ளி கொடுக்காது இருக்காங்களே எஜமானி அம்மாள், அதுவரை அந்த வீடு பிழைத்தது என்று நினைத்து கொள்வார். தாரா விபத்தில் மரணம் அடைந்த பின்னர் ஒரு சில தினங்கள் அடிக்கடி அங்கே அஞ்சனா வந்து கொண்டிருந்தாள். அவளது பேச்சு, கிளுகிளுப்பான சிரிப்பு எல்லாம் குமரேசனுக்கு கோபத்தை உண்டாக்கின. மனிதன் பெண்டாட்டிய பறி கொடுத்துட்டு பரிதவிச்சுக்கிட்டு நிக்கிறப்போ இவள் இங்கே வந்து ஏன் இப்படி கூத்தடிக்கிறாள்? பெரியம்மா உசுரோடு இருந்தா இப்படிப்பட்டவங்க நிழல் கூட உள்ளே விழ முடியாதே. எங்கேயாவது எஜமானன் துயரத்துக்கு ஆறுதலாக தன் மனைவியின் சிநேகிதியை கல்யாணம் செய்து கொண்டு விட போகிறாரோ என ஆரம்பத்தில் அவர் ரொம்பவே கவலைப்பட்டார். சொந்த பெண்ணை போல நேசித்த தாரா அம்மாள் இருந்த இடத்தில் அஞ்சனாவை வைத்து பார்க்க கூட மனம் பொறுக்கவில்லை. தாரா கோபுரத்தில் எரியும் ஒளி விளக்கு, அஞ்சனா சாக்கடையோரம் வீசி எறியப்பட்ட சிகரெட் துண்டில் மினுக்கும் கனல். பின்னர் சில ஆண்டுகள் அஞ்சனா அந்த பங்களாவுக்கு வருவதையே நிறுத்தி கொண்டிருந்தாள். அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சு அவர் விட்டு அமைதியுறும் முன் மறுபடி அந்த நாளின் போது காலில் பட்ட நெருஞ்சி முள்ளாக வந்து நிற்க தொடங்கிவிட்டாள். முன்னை விட இப்போது நல்ல சம்பளத்தில் உயர்மட்ட அதிகாரியாக இருப்பதன் அறிகுறிகள் அவளிடம் அதிகமாக காணப்படுவதை அவர் உணர்ந்து கொண்டிருந்தார். நீண்ட தன் கூந்தலை அவள் கழுத்து வரை தொங்க வெட்டிவிட்டு கொண்டிருந்தாள். தாராவை போல அவள் அத்தனை அழகான பெண் என்று இல்லாவிட்டாலும் இள வயதில் அவள் பளிச்சென்றுதான் இருந்தாள். ரொம்ப கவர்ச்சியாக உடுத்தி கொண்டு பார்ப்பவர்களை கொஞ்சம் திகைக்க வைத்தாள். காலம் அவளது முகத்தின் இளமையை உறிஞ்சிவிட்டிருந்தது. அதை மறைக்க கனமான வாசனை பூச்சும் மினுமினுத்த உதட்டு சாயமுமாக பெரிய டம்ப பையுடன் குதிகால் உயர பாதணியில் மெல்லிய ஜார்ஜெட் புடவைகளில் வரத் தொடங்கினாள். பூஜை அறையில் கமழும் ஊதுபத்தி நறுமணத்தை அடித்து கொன்றுவிடும் போல அவள் அபிஷேகம் செய்து கொண்டிருந்த ஃபாரின் சென்ட் அவருக்கு தலை வேதனையை தந்தது உண்மை. அதை மறைக்க கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயத்தை தாளித்து குழம்பில் கொட்டுவது அவரது வழக்கமாகிவிட்டிருந்தது. கங்காதரன் அவளை வெறுத்ததற்கு பல காரணங்கள் இருந்தன. தாராவின் தோழி என்ற உரிமையில் அவள் மோகனிடம் அதிகமான எதிர்பார்ப்புடன் நெருங்கி கொண்டிருந்தாள். மோகன் மறுமணம் செய்து கொண்டு குடியும் குடித்தனமுமாக இருக்க வேண்டும் என்று கங்காதரனின் தாய் உள்பட பலர் விரும்பியது உண்மைதான்.
ஆனால் கங்காதரன் தன் நண்பன் மோகன் புத்தி தடுமாறிப் போய் அஞ்சனாவை மனைவியாக்கி கொண்டு விட்டால் ஆரம்பத்திலே ரொம்பவே பயந்தான். பின்னர்தான் நண்பனின் திடமனதை அவன் புரிந்து கொண்டு விட்டிருந்தான். அஞ்சனா என்ன, அமரலோகத்து அப்சரஸ்களே வந்தாலும் அவனது மனதை அசைக்க முடியாது என்பது நிதர்சனமாகியது. ஆனால் அவனுக்கு அஞ்சனாவை அவர்களது அலுவலகத்திலேயே தொடர்ந்து வேலைக்கு வைத்து கொள்ளவே பிடிக்கவில்லை. நண்பனிடம் நாசுக்காக பல தடவைகள் சொல்லி பார்த்தான். பாவம், ஒரே ஒரு பெண்தானே, பாடுபட்டு உழைத்து வாழும் வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட சொல்கிறாயே, நியாயமா? கோபித்து கொண்டான் மோகன். அவள் உன்னை என்ன செய்கிறாள்? உன் வேலைகளிலே குறுக்கிடுகிறாளா? அவளை ஏன் வெறுக்கிற? நண்பன் வாயை கிண்டி இருக்கிறான். கங்காதரனால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. தக்க சான்றுகள் கைக்கு கிடைக்கட்டும், அம்மாவின் சாயத்தை வெளுக்கடிக்கலாம் என்றுதான் காத்திருந்தான். விற்பனை மேற்பார்வையில் இருந்து கொண்டு அவள் இடது கையாலும் வலது கையாலும் லஞ்சம் வாங்கி குவித்து வேளச்சேரியில் ஒரு அழகான வீடு கட்டி கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆனாலும் மோகனுக்கு புரியவில்லை. பாவம், எறும்பு சேர்க்கிறாப்புல சேர்த்து ஏதோ ஒரு இடத்தை வாங்கி போட்டுக்கொண்டு மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கொண்டிருக்கா. அலுவலகத்துக்கு வெகு தூரம். பாவம், சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டு பழைய பிளாட்டிலேயே தங்கி இருக்கிறாள். வாழ்க்கையில் அவள் என்ன சுகத்தை கண்டுவிட்டாள்? ஆரம்பத்தில் குடும்பத்துக்கு மாடாக உழைத்தாள். சிறகு முளைத்த பறவைகளாக தம்பிகளும் தங்கைகளும் வாழ்க்கையை தேடிக்கொண்டு வெளியேறிவிட்டாங்க. இப்போ தன் கிழத்தாயுடன் தன்னந்தனியாக வாழறா. கங்காதரா, உனக்கு என்ன காரணத்தாலோ அவ மேல ஆரம்பத்திலிருந்தே ஒரு துவேஷம். ரொம்ப அவளை வெறுக்காத. பிறகு அது பல்ட்டி அடிச்சு விருப்பமா மாறி போயிட்டா? போதும் மோகன், நிறுத்து. உனக்கு எப்படி தனியா வாழணும்னு ஆசை இருக்கோ அது போல நான் ஏன் சுதந்திரத்தை யார்கிட்டையும் பறிகொடுக்க விரும்பலை. போயும் போயும் இவகிட்ட நோ நோ, ஸ்டாப் இட் என்று கத்துவான் கங்காதரன். சிநேகிதனின் வாயை கிண்டி அவனை அலறவிட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பதில் மோகனுக்கு ஒரு அலாதி ஆவல் இருந்தது. வியாபார நிமித்தம் வெளியூருக்கு போய் வரும்போது அவள் கம்பெனிக்கு நீட்டும் பில் கனமாகவே தான் இருந்தது. ஆடிட்டர் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி பார்த்தான் கங்காதரன். சரி, மீதியை நம் சொந்த பணத்தில் இருந்து கட்டி விடுவோம். ஒரு பெண் தனியே பயணப்பட்டால் கண்ட இடத்தில் போய் தங்க முடியாதே. நல்ல ஹோட்டல்களில் தங்கணும், டாக்ஸியில் பயணப்படணும், இப்படி இன்னும் சில செலவுகள் இருக்கத்தானே இருக்கும். அனுதாபப்பட்டான் மோகன். கணக்குக்கு மேற்பட்ட தொகையை தன் கையை விட்டு கட்டினான். அஞ்சனா மெல்ல மெல்ல அடித்து பின்னர் முதலையே முழுங்கிவிடும் பெரிய பெருச்சாளி என்பது கங்காதரனின் முடிவான கருத்து. அத்தோடு மட்டுமா, தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டான் என்பதற்காக அவளுக்கு மோகன் மீது தாங்க முடியாத ஆத்திரம் இருக்குமே என்றதொரு அச்சம். வெட்கத்தை விட்டு அஞ்சனா ஒரு கடிதத்தை மோகனுக்கு எழுதியிருந்தாள். தாரா, எனது உயிர் தோழி. அவள் மறைந்து போனது தங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஒரு பேரிழப்புதான். இருவரும் அவளது மறைவில் மருகிக் கொண்டிருக்கிறோம். தாராவும் நானும் ஒரே சமயத்தில் தங்கள் அலுவலகத்தில் தட்டெழுத்தர்களாக சேர்ந்திருந்தோம் என்பது தங்களுக்கு நினைவிருக்கும். தங்கள் பார்வை தாராவின் மேல் பட்டது. ஆனால் என் உள்ளம் உங்களை அன்றே ஏற்றுக்கொண்டு விட்டது. தாராவுக்கு இந்த உண்மை தெரியும். என் சிநேகிதி நன்றாக வாழட்டும் என்று ஒதுங்கிக் கொண்டேன். அவள் விட்டு போன இடத்திலே என்னை ஏற்றுக்கொண்டு என் வாழ்வை நிறைவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மனதில் உள்ள விருப்பத்தை வெளிப்படையாக சொல்வதில் குற்றம் இல்லை என்பது என் கருத்து என்றதொரு கடிதத்தை கங்காதரன் முன் வைத்தான் மோகன். இது பெரியதொரு தர்ம சங்கடமாயிருக்கே, என்ன செய்வேன்? அரற்றினான் மோகன். உன் மனதிலும் அப்படி ஒரு விருப்பம் ஏற்பட்டால் ஏற்றுக்கொள்வது, இல்லாட்டா ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையை சொல்லிடுறது. ஆனால் ஒண்ணு, கடிதத்தில் ஏதாவது எழுதி மாட்டிக்கொள்ளாதே என்ற ஆலோசனை தந்தான் கங்காதரன். மோகன் தனியே அவளை சந்திக்க அவளது பிளாட்டுக்கு போக பயப்பட்டான். துணையாக கங்காதரனை கூட்டிக் கொண்டு சென்றான். நேரடியாக மனம் திறந்து பேசிவிட வேண்டும், வீணாக அவள் ஆசையை வளர்த்து கொண்டு தவிக்க கூடாது என்கிற அனுதாபம்தான் காரணம். முன்னதாக சொல்லிவிட்டிருந்தான். அன்று அஞ்சனா அலுவலகத்திற்கு லீவு போட்டுவிட்டு வீட்டில் தங்கி இருந்தாள். பலத்ததொரு வரவேற்பு விருந்தை தானே சமைத்து விட்டிருந்தாள். மாலை குறிப்பிட்ட நேரம் நண்பனுடன் அவளது பிளாட்டின் அழைப்பு மணியை மெல்ல அமுக்கினான். கதவை திறந்த அஞ்சனா கங்காதரனையும் கூட கண்டுவிட்டு முகம் சுருங்கி போனாள். சாப்பாடு மிகவும் பலமாக பாயசம் வடையோடு அமைந்திருந்தது.
இனிப்பை பரிமாறியவளுக்கு கசப்பை வழங்கப் போகிறோமே என்று மோகன் குற்ற உணர்வில் தவித்து போனான். ஆனால் இந்த மாதிரியான சங்கதிகளில் தாட்சண்யம் பார்க்க முடியுமா? அஞ்சனாவுடன் தனித்து பேச விரும்புவதாக சொல்லிவிட்டு கங்காதரனை அஞ்சனாவின் கிழத்தாயோடு பேச விட்டுவிட்டு முன்னறையில் வந்து அமர்ந்து கொண்டான். ஏகப்பட்ட எதிர்பார்ப்புடன் முகம் மலர்ந்து போய் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அஞ்சனா. சுருக்கமா சொல்லிடுறேன். எனக்கு ஆசை காட்டி மோசம் செய்கிற பழக்கமே கிடையாது. அதன் காரணமாகவே எனக்கு தாரா மேல பிரியம் ஏற்பட்டப்போ அதை தெரிஞ்சு கொள்ளாத என் அப்பா எனக்கு வேறு இடத்துல பெண் பார்த்தார். நான் பெண் பார்க்க போக மறுத்துட்டேன். அப்பாவை திருப்திப்படுத்தும் நிமித்தம் அவரோடு கிளம்பி போய் அனாவசியமாக ஒரு பெண்ணை பார்த்துட்டு பிடிக்கலைன்னு சொல்லி வீணா அந்த பெண் மனசை நோகடிக்க எனக்கு பிடிக்கலை. நான் பார்த்த பெண் ஒரே ஒருத்தி. அவள்தான் தாரா. அவளை கல்யாணம் பண்ணி கொண்டேன். தொடர்ந்து வாழ எனக்கு கொடுத்து வைக்கலை. அவளே மீண்டும் பிறந்து வந்து என் மனசை மாற்றினால் ஒழிய அவள் நினைவா நான் வாழ்க்கையை கழிச்சுட தீர்மானிச்சுட்டேன். மன்னிக்கவும். முகம் சிவந்து போனாள் அஞ்சனா. கண்களில் துளிர்த்த நீரை சாமர்த்தியமாக கட்டுப்படுத்தி கொண்டாள். நான் எழுதின கடிதம்? தடுமாறினாள். நான் பெண்ணை மிகவும் மதிக்கிறவன். அந்த கடிதத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடுறேன். ஏன்னா என் ஞாபக மறதியில் அதை எங்கேயாவது தவற விட்டு வேண்டாதவன் கையில் அகப்பட்டு அதை வச்சுக்கொண்டு உங்களை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது பாருங்கள் என்றபடி கடிதத்தை சட்டை பையில் இருந்து எடுத்து அவளிடம் தந்து விட்டான். விடை பெற்று கொண்டு அவர்கள் திரும்பிய போது அஞ்சனாவின் தாய்தான் வாசல் வரை வந்து வழி விட்டாள். தொப்பென்று இடிந்த மனதுடன் படுக்கை மேல் சாய்ந்து கொண்டு விசும்பி அழுத அஞ்சனா ஒரு வாரம் வேலைக்கே வரவில்லை. பின்னர் வந்தவள் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. தான் உண்டு தன் காரியம் உண்டு என்று தனித்து வளைய வந்து கொண்டிருந்தாள். மோகன் மனம் கரைந்து போனான். அவளுக்கு வேறு வகையில் உற்சாகம் ஊட்ட வேலை உயர்வும் சம்பள அதிகரிப்பும் தந்து ஆதரித்தான். அதிகம் விஷயம் தெரியாதவளுக்கு அதிகாரம் தந்து விட்டிருக்கிறான் நண்பன் என்ற கங்காதரனுக்கு கொஞ்சம் மனத்தாங்கல் தான். ஆரம்பத்தில் அந்த அதிர்ச்சிக்கு பின் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த அஞ்சனா நாளா வட்டத்தில் நடந்ததை மறந்து போனாள். மறுபடியும் அடிக்கடி மோகனிடம் நெருக்கமாக பழக முயன்றாள். அவனது பிறந்த நாளுக்கு பரிசு பொட்டலம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து எல்லோருக்கும் தெரியும்படி ஆபீஸில் அவனுக்கு கொடுத்து கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தினாள். ஆமாம், என்ன சங்கதி இது? நமக்கெல்லாம் இல்லாத அக்கறை இந்த அம்மாளுக்கு என்ற பட்டும் படாததுமாக ஊழியர்கள் வம்பு பேச வாய்ப்பை தந்தாள். பின்னர் தாரா மறைந்து போன தினத்தன்று மோகனுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு பெரும் மலர் மாலையுடன் பங்களாவுக்கு வரத் தொடங்கினாள். தன் கையாலேயே மாலையை தாராவின் படத்திற்கு சூட்டிவிட்டு நின்று அழகு பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு தன் துயரத்தை தெரிவித்து கொண்டாள். கங்காதரனுக்கு இந்த நாடகம் பிடிக்கவில்லை. பற்களை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டிருந்தான். குமரேசனுக்கு அவள் வருகை கொஞ்சமும் விருப்பமில்லாத சங்கதி. என்ன செய்வது? எஜமானன் மறுப்பு தெரிவிக்காதவரை வேலையாள் அவர் என்ன செய்ய முடியும்? மோகனை கண்டதும் இருவரும் எழுந்தனர். பெரிதாக கும்பிடு போட்டுவிட்டு சோஃபாவில் சரிந்து கொண்டாள் அஞ்சனா. கங்காதரன் நண்பனின் கைகளை மெல்ல அழுத்திவிட்டு எதிரே உட்கார்ந்து கொண்டான். மோகன் மிகவும் களைத்து காணப்படுவதை கவனித்தான். ஓரக்கண்ணால் அஞ்சனா மோகனை காலோடு தலை வரை கவனிப்பு செய்து கொண்டிருந்தாள். முன்னை விட அவனது நிறம் கொஞ்சம் மட்டாகி விட்டிருந்தது. 20 ஆண்டு காலத்தில் அவன் முடியில் நரை இங்கும் அங்கும் வெள்ளி கம்பி போல 1-2 மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தன. காதோர கிருதாவில் லேசாக பவுடர் ஒத்தியது போன்று நரை கண்டிருந்தது. அவைகளெல்லாம் அவனது தொழில் அனுபவ முத்திரைகளாக அவனது தோற்றத்திற்கு கம்பீரம் கூட்டிக் கொண்டிருந்தன. மற்றபடி அதே வரிசை பற்கள், சிரிக்கும் கண்கள், கண்கள் ஓரத்திலே கூர்ந்து கவனித்தால் மட்டும் சில திரைகள். மற்றபடி அவன் அன்று கண்ட மேனி அழியாத இளமையோடு காணப்பட்டான். அவனை விட வயதில் கொஞ்சம் சிறியவள். அப்படி இருந்தும் தலைமுடி இங்கும் அங்கும் வெளுத்து விட்டிருந்தது. வாரத்துக்கு 2 முறையேனும் சாயம் பூசாவிடில் அவளது வேஷம் கலைந்துவிடும் நிலை. கழுத்தின் கீழ் சதை லேசாக தொங்கத் தொடங்கிவிட்டது. கண்ணாடியில் தன் உருவத்தை உற்று பார்த்து கொள்ளும்போது ஒப்பனை பூச்சை தாண்டி வெளி தெரிந்த உண்மை அவளை பயமுறுத்தியது. இயற்கை செய்வது எத்தனை பெரிய அநியாயம்! பெண்கள் சீக்கிரமே முதுமை அடைந்து விடுகிறார்கள். அதனால் தான் சில ஆண்டுகளுக்கு முன் காதலியாக நடித்த நடிகை அதே கதாநாயகனுக்கு
தாயாக வேஷம் போட்டு நடிக்க வேண்டியிருக்கிறது. 40 வயது கதாநாயகன் 16 வயது சிறுமியுடன் காதல் டூயட் பாட முடிகிறது. இது ரொம்ப அநியாயம். பெண்கள் விஷயத்தில் சமூகத்தில்தான் சில பாரபட்சங்கள் என்றால் இயற்கை கூடவா இப்படி வயிற்றெரிச்சலை வாங்கி கொட்டிக்கொள்ள வேண்டும்? குமரேசன் பரிமாற அவர்கள் மூவரும் சாப்பிட்டு முடித்தனர். தன் எஜமானின் முகம் வழக்கத்திற்கு அதிகமாக சோர்ந்து காணப்படுவதை அவர் கவனிக்க தவறவில்லை. மனைவியின் மறைந்த நாள் என்ற சோகத்தில் மூழ்கியிருந்த போதிலும் இலையில் பரிமாறி அத்தனை சோற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒன்றையும் சரியாக சாப்பிடாது எழுந்து விட்டதைக் கண்டு அவர் ரொம்பவும் கவலைப்பட்டார். அவரது யூகம் சரிதான் என்பதை நிரூபிப்பது போல அன்று மாலையே தலைவலியும் காய்ச்சலுமாக மோகன் படுத்து விட்டான். சாப்பிட்ட ஒரு பிடி சோறும் அப்படியே வாந்தியாக வெளியே வந்து விட்டிருந்தது. இதற்குத்தான் அவர் சமயம் கிடைத்த போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்ப கூட ஒன்னும் தாமதம் ஆகிடலை. உங்க வயசுக்கு ஏத்த ஒரு பொண்ணை பார்த்து கட்டி கொண்டால் ஒரு தலைவலி காய்ச்சல்னா ஆதரவா பக்கத்துல இருந்து கவனிக்கும் இல்லையா? நீங்க இருக்கும்போது 2வது தாரம் எதுக்கு? என்னை கல்லால கட்டி சுண்ணாம்பால பூசியா வச்சிருக்கு. எத்தனை காலம் இந்த வண்டி ஓடுமோன்னு நான் விசாரப்படுறேன். ஓடற வரை ஓடட்டும் குமரேசன், சிரித்து மழுப்பினான் மோகன். இப்போ நல்ல காய்ச்சல்ல படுத்துட்டாரே. கிழவர் கையும் காலும் ஓடாது மாடியில் முன் அறையில் இருந்த போனை நோக்கி விரைந்தார். கங்காதரன் மறுமுனையில் இருந்து விசாரித்தான். காய்ச்சல் தானே, பயப்படாதீங்க, இதோ நொடியில டாக்டரோட வந்துடுறேன், ஆறுதல் சொன்னான். போனை வைத்துவிட்டு அவர் தள்ளாடி கொண்டு அறைக்குள் நுழையும் முன் மடார் என்ற சத்தம் கேட்டு திடுக்கிட்டு போனார் குமரேசன். படுக்கையில் நின்று எழுந்து குளியல் அறைக்குள் சென்று குமட்டி வாந்தி எடுக்க முயன்ற மோகன் மயக்கமுற்று பீங்கான் மீது விழ அதன் முனை அவனது நெற்றிப்புறத்தை குறி பார்த்து விட குபு குபுவென்று வழிந்த இரத்தத்தின் மீது அவன் குப்புற விழுந்து விட்டிருந்தான். குமரேசன் சிறு பிள்ளையைப் போல பயந்து நடுங்கி கூச்சலிட்டு அழத் தொடங்கிவிட்டார். கொஞ்ச நேரத்தில் அந்த வீடு அமர்க்களப்பட்டது. குடும்ப வைத்தியருடன் பின்தொடர்ந்த கங்காதரன் எத்தனை சமாதானப்படுத்தியும் அவர் ஓயவில்லை. இல்ல, எனக்கு தெரியும், சிலரது கண்ணுக்கு அப்படி ஒரு சக்தி. சாப்பிடும்போதுதான் நான் பார்த்தேனே, அஞ்சனா அம்மா நம்ம ஐயாவை ரொம்ப மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாட்ட சாட்டமான மனுஷன் அப்படியே இளமையோட இருக்கானே, இத்தனை துக்கத்துக்கு நடுவுல கூட களையான முகம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. எக்ஸ்ரே கண் படைத்தவர் போல சொல்லி புலம்பினார். டாக்டர் மோகனுக்கு சில நாட்கள் பூரண ஓய்வு தேவை என்று அபிப்பிராயப்பட்டார். கொஞ்ச நேரத்தில் தலையில் ஒரு கட்டுடன் படுக்கையில் சாய்ந்து கொண்டிருந்த மோகன் மறுப்பு சொல்லியும் மிகவும் வற்புறுத்தலாக நகரத்தின் பிரபல மருத்துவமனை ஒன்றுக்கு கடத்தப்பட்டான். அதிகமான பார்வையாளர்கள் கூடாது, பூரணமான ஓய்வில் இருக்க வேண்டும், பல சோதனைகள் செய்யப்படும், உடல் நலம் திருப்திகரமாக இருந்தால்தான் சீக்கிரம் வெளியேற அனுமதிக்கப்படுவான். கண்டிப்பாக மருத்துவமனை டாக்டர் சொல்லிவிட்டார். கங்காதரன் தாய் மங்களம் வெளியே கிளம்ப ஆயத்தமானாள். அவள் பழங்காலத்து பெண்மணி. பட்டணத்திலே மகனுடன் வசதியாக வாழ வாய்ப்பு கிட்டிய போதிலும் கோயில் குளம் என்று அலைந்துவிட்டு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அடக்கமாக வாழ்ந்தாள். மகன் வந்து சொன்ன செய்தியை கேட்டு கலவரமடைந்து போனாள். கங்காதரன் சிஏக்கு படித்துவிட்டு நல்ல நிறுவனம் ஒன்றில் வேலை தேடிக்கொள்ள காலத்தை ஓட்டி கொண்டிருந்தான். அவர்கள் குடும்பம் மிகவும் அடிமட்ட நிலையில் இருந்தது. திருவல்லிக்கேணியில் நெருக்கமானதொரு சந்து வீட்டில் குடியிருந்தனர். தந்தை விட்டு போன கொஞ்ச கையிருப்பில் பற்றாக்குறை பட்ஜெட்டில் அவர்களது பெரிய குடும்பம் சமாளிக்க இயலாது தத்தளித்த காலம். என் கல்லூரி தோழன் மோகனை இன்னைக்குத்தான் பார்த்தேன். எதிர்பாராத சந்திப்பு. அவன் ஒரு பெரிய வியாபாரத்தை நடத்தி வருகிறான். சௌபர்ணிகா பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு பேர். பாட்டன் காலத்து வியாபாரம் இப்போ சமுத்திரமா பெருகிவிட்டு இருக்கு. ஏன் கங்காதரா, அவனை போய் பார்த்து ஒரு வேலை தேடிக்கொள்ள கூடாது? அந்த காலத்துல ஒன்னா படிச்சோம், சிநேகமாக இருந்தோம், அதை வச்சுக்கொண்டு. அப்படித்தான் ஒன்னா படிச்ச உறவை வச்சுக்கொண்டு குசேலர் கண்ணனிடம் உதவி கேட்க போகலையா? அம்மா, கண்ணனோட கருணை வேறு, மோகன் சங்கதி வேறு. பல வருஷமா தொடர்பில்லாம இருந்து விட்டேன். முகத்தில் அடித்தாப்புல சொல்லிட்டால் போய் பாரேன், அம்மாதான் உசுப்பினாள். மோகன் அவனை அன்போடு வரவேற்றான். தயக்கத்தோடு தன் நிலையை பற்றி சொல்லி வேலை தேடிக் கொண்டிருப்பதாக நாசுக்காக எடுத்து சொன்னதும் உடனடியாக தன் அலுவலகத்திலே கணக்கு வழக்கு பகுதியில் வேலை போட்டு கொடுத்தான்.
நண்பனுக்கு நண்பனாக, தனக்கு உதவும் ஆலோசகராக, தன் கம்பெனியின் ஆடிட்டராக ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தான் மோகன். அவன் போட்ட சோற்றிலே அவர்கள் குடும்பம் முன்னே தழைத்து விட்டிருந்தது. அப்படிப்பட்ட நல்லவனுக்கு ஏற்பட்ட துயரம் கங்காதரனது தாயின் மனதையும் வருத்தி கொண்டிருந்தது. இறந்து போனவளையே நினைத்து கொண்டு இத்தனை காலம் துக்கம் கொண்டாடியதைத்தான் அவளால் ஏற்க முடியவில்லை. ஆனால் அவள் நேரிடையாக தன் அபிப்பிராயத்தை சொல்ல துணிந்ததில்லை. எப்போதாவது தன் பிள்ளையுடன் வரும் மோகனை அவள் அன்போடு வரவேற்று காஃபி டிஃபன் கொடுத்து உபசரித்ததுடன் சரி. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் முன் அறைக்குள் அனாவசியமாக வந்து நிற்க மாட்டாள். ஆனால் தன் எண்ணத்தை சில தடவைகள் தன் மகனிடம் சொல்லி பார்த்தாள். கடல் போல வீடும் வாசலுமா வாழ்கிற உன் சிநேகிதன் இப்படி ஒரே சோகமா தன்னந்தனியா ஏன் வாழணும்? ஊர் உலகத்திலே நடக்காத சங்கதியா? போனவ போயிட்டா. தன் தகுதிக்கு ஏற்ற வேற ஒருத்தியை பார்த்து கல்யாணம் செஞ்சுண்டு. அம்மா, நான் சொல்லி பார்த்தாச்சு, அவன் கேட்கறதில்லை. நீ கேட்கறியா? அவரை போல உன் சிநேகிதனுக்கும் ரொம்ப பிடிவாதம். பெருமூச்சு விட்டாள் மங்களம். கங்காதரா, நான் வந்து உன் சிநேகிதனை சித்த பார்க்க முடியுமோ? உள்ளே அனுமதிப்பாங்களோ? மிக கவலையுடன் கேட்டாள். உடம்பு கொஞ்சம் குணமாகட்டும், நீங்க போய் பார்க்கலாம், நான் ஏற்பாடு பண்றேன். மகன் சமாதானப்படுத்தினான். ஒரு நாள் மாலை அவர்கள் வீட்டுக்கு மோகன் வந்தபோது மங்களம் தன் மகனுக்காக வெஜிடபிள் சூப் செய்து கொண்டிருந்தாள். வாசனை மூக்க தூக்குதே, உள்ளே அம்மா என்ன சமைக்கிறாங்களாம்? வேடிக்கையாக கேட்டான் மோகன். மங்களம் நேரிடையாக அவனிடம் அதிகம் பேசியதில்லையே தவிர, மோகன் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் பச்சை குழந்தையைப் போல மனம் விட்டு பேசி சிரித்து மகிழ்வான். அவளது சமையலை வெகுவாக புகழ்வான். எங்க குமரேசனுக்கு இப்படி ரசம் வைக்க சொல்லி கொடுங்கம்மா. அவர் வேலையில கெட்டிக்காரர் தான், ஆனாலும் இந்த கை மனம் அவரது சமையலில் இல்லையே என்று புகழ்ந்திருக்கிறான். மூக்கும் முகமும் சிவந்து போய், என்னவோ தெரிஞ்சதை செய்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் என்ற சங்கோஜத்துடன் பதில் அளித்துவிட்டு சமையல் அறைக்குள் மறைந்து கொள்வாள். தன் மகன் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் தலைவரிடம் அவள் சகஜமாக பேசுவது முறை இல்லையே என்ற அடக்கம். கங்காதரா, இப்படி வா, 2 கப்பில் சூப் நிறைச்சி எடுத்து வரேன். அவர் சாப்பிடுவாரான்னு கேளு. கிசுகிசுத்தாள். மோகன் உறக்க சிரித்தான். கொண்டு வர சொல், நானே கேட்டு வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சேன். அம்மா தானே கொடுக்கறது பத்தி அம்மா தானே கொடுக்கறது பத்தி மகிழ்ச்சி. மங்களம் பெருமையோடு மரத்தட்டில் சூப் நிறைந்த பீங்கான் கோப்பைகளை வைத்து கொண்டு வந்து உபசரித்தாள். ஒரே மூச்சாக குடித்த மோகன் நாக்கை சப்பு கொட்டினான். இன்னும் கொஞ்சம் ஊற்றி தர முடியுமா? அவன் கேட்டபோது அவளுக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை. நிறைய செய்திருக்கேன், சூப் வச்சுட்டா கங்காதரன் சோறு சாப்பிட மாட்டான். அதை ஊத்தி பல கப்பு குடிச்சிட்டு படுத்துடுவான். மெல்ல சிரித்தபடி ஒரு பாத்திரத்தில் நிறைய சூப்பும் கரண்டியும் போட்டு கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தாள். உங்க அம்மா எக்ஸலண்ட் குக், அதனால் தான் சமீப காலமா உனக்கு கொஞ்சம் தொந்தி போட ஆரம்பிச்சுடுத்தோ. நண்பனை கேலி செய்தான். அதற்கு பின் 2 தடவை அந்த சூப்பை செய்து அவள் மகனிடம் கொடுத்து அவனது பங்களாவுக்கு அனுப்பி வைத்தாள். தொடர்ந்து அனுப்ப கொஞ்சம் அச்சம். அவர்களது வீட்டு வெகுகால சமையல் ஆள் குமரேசன் கோபித்து கொண்டு விட்டால். ஆனால் குமரேசன் கோபித்து கொள்ளவில்லை. மகன் அங்கிருக்கிறானா என்று தெரிந்து கொள்ள ஆவலுடன் அவள் ஒரு சமயம் மோகன் வீட்டுக்கு போன் செய்த போது குமரேசன் தான் தொலைபேசியை எடுத்தார். கங்காதரன் சாரா, அவரும் ஐயாவும் இப்பத்தான் வெளியில புறப்பட்டாங்க. அம்மா நலந்தானே? அன்னைக்கு நீங்க அனுப்பி வச்ச சூப்புல கொஞ்சம் மிச்சம் வச்சார் ஐயா. அதை நான் எடுத்து ருசி பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஆமாம், நீங்க எப்படியம்மா தயாரிக்கிறீங்க? செய்முறைக்கு விளக்கம் கேட்டு விட்டார் குமரேசன். மங்களாவிற்கு பரம திருப்தியாக இருந்தது. முன்னதாகவே குமரேசனிடம் போனில் பேசிவிட்டிருந்தாள். நாளைக்கு ஐயாவை பார்க்க நான் சாயங்காலமா கங்காதரனோட போகலாம்னு யோசனை. போங்கம்மா, உங்களை பார்த்தா ஐயா சந்தோஷப்படுவார். அவருக்குன்னு யாருமா இருக்காங்க? உங்களை போல பெரியவங்க அவரை பார்த்து புத்தி சொன்னா நல்லா இருக்கும். நான் அங்க போகும்போது கொஞ்சம் சூப் தயாரிச்சு எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஆகாரத்துல ஏதாச்சும் கட்டுப்பாடுகளை டாக்டர் வச்சிருக்காரா? தலையில லேசா காயம், வேற உடம்பு பலவீனமா இருக்குன்னு ரெஸ்டா இருக்க வச்சிருக்காங்க. அவர் மனசுல தான் ரொம்ப குழப்பம். சாப்பாடு நல்லா இல்லைன்னு சதா குறை சொல்றார். உங்க கை சூப்பு வாய்க்கு ருசியா மாறுதலா இருக்கும், எடுத்துட்டு போங்க. மிகவும் சிரத்தையுடன் தயாரித்த சூப்பை பிளாஸ்கில் நிரப்பி சிறு பிரம்பு கூடைக்குள் வைத்து கொண்டாள்.
கொடியில் காய்ந்து கிடந்த நூல் புடவையை இழுத்து உதறி அணிந்து கொண்டு கழுத்து வரை தொங்கிக் கொண்டிருந்த நரைமுடியை அழுத்தமாக வாரி சிறியதொரு முடிச்சிட்டு கொண்டாள். பூஜை அறையில் இருந்ததொரு சிறு டப்பாவில் இருந்து திருநீற்றை தொட்டு நெற்றியில் சீராக பூசிக்கொண்டு கதவுகளை சாத்தி தாளிட்டுவிட்டு வாயிற்கதவை பூட்டி கூடையை கையில் பிடித்தபடி வராந்தாவில் தயாராக நின்றாள். கங்காதரன் குறிப்பிட்ட நேரத்தில் தன் காருடன் தாயாரை மருத்துவமனைக்கு அழைத்து போக வந்து விட்டிருந்தான். மங்களம் தயக்கத்துடன் மகன் பின்னால் லிப்டுக்குள் நுழைந்து வராந்தாவிலே மெல்ல நடந்து மோகன் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள். குமரேசன் ஒரு கூடையில் மோகனுக்கு பிடித்த பழமான கமலா ஆரஞ்சும் திராட்சை பழங்களையும் நிரப்பி வெள்ளை துணியால் மூடி எடுத்து கொண்டு வந்திருந்தார். பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகிற நேரம் தாராளமா உள்ள போய் ஐயாவுக்கு உங்க கையால சூப்பை ஊற்றி கொடுங்கோ உற்சாகமூட்டினார். சுத்தமான வேட்டி சட்டையில் மோகன் ஒரு நாற்காலியில் சாய்ந்தபடி பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தான். வாங்கம்மா வாங்க என்று உபசரித்து மங்களத்தை அன்போடு வரவேற்றான். இப்போ உடம்பு எப்படி இருக்கு என்றபடி அவள் ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டாள். உங்க மகனும் எங்க குமரேசனும் ரொம்ப தடமுடல் படுத்திட்டாங்க. டாக்டர் கிட்ட 2 பேரும் ரொம்பவே சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால நான் வெளியூர் எங்கேயாகிலும் போய் ஒரு 15 நாள் தங்கிவிட்டு வரணுமாம். எனக்கு இடமாற்றம் அவசியமாம். டாக்டர் உத்தரவு போட்டிருக்கார். மெலிதாக சிரித்தான். குமரேசன் தாம் கொண்டு வந்திருந்த பழங்களில் இருந்து கொஞ்சம் ஒரு தட்டில் எடுத்து அருகில் கிடந்த முக்காலி மீது வைத்து அதை அவன் அருகில் நகர்த்தி விட்டார். நீங்க சாப்பிட கொஞ்சம் சூப்பு கொண்டு வந்திருக்கேன் என்று மெல்லிய குரலில் சொல்லிக்கொண்டு பிளாஸ்கை திறந்து கோப்பையில் ஊற்றி அவனிடம் நீட்டினாள் மங்களம். நான் சில ஃபைல்கள் கொண்டு வந்திருக்கேன், அவைகளை படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும் சொல்லியபடி ஒரு கட்டு ஃபைல்களுடன் உள்ளே வந்தான் கங்காதரன். அறைக்குள்ளே ஒரு அன்பு மிக்க சிநேக பாவம் பரவி இருந்தது. மகனை கண்ணும் கருத்துமாக கவனிக்கும் நண்பனையும் தாயை போன்று பாசத்துடன் அவனை காண வந்திருக்கும் மங்களத்தையும் பார்த்து பார்த்து நெஞ்சுருகி போனான் மோகன். தன் வியாபாரத்தையும் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளும் நண்பன் கங்காதரன் பால் அவன் மனம் நன்றியால் கனிந்து போனது. சூப்பை ரசித்து குடித்து முடித்தான். அப்பா, செத்து கிடக்கிற நாக்குக்கு எத்தனை நல்லா இருக்கு. மங்களத்தை பாராட்டியபடி கோப்பையை மேசை மேல் வைத்தான். அப்படியே 2 திராட்சையை பிட்டு வாயில போட்டுக்கோங்கோ குமரேசன் குழைந்தார். ஏதோ வேடிக்கையாக சொல்ல அவன் வாயை திறக்கும் முன் கதவு மெல்ல தட்டப்பட்டு காத்திராது தள்ளி திறக்கப்பட்டது. குப் என்ற சென்ட் மணத்தை வீசிக்கொண்டு ஒய்யாரமாக பிஸ்கட் டின் ஒன்றை அணைத்தபடி பிரிண்டட் சில்க் புடவை தலைப்பு பின்னால் ஆட உள்ளே வந்தாள் அஞ்சனா. கங்காதரனும் குமரேசனும் முகம் சுருங்கி போனார்கள். டாக்டர் அனுமதி இல்லை என்று இதுநாள் வரை அவளை அங்கே அணுக விடாது தடுத்து கொண்டிருந்தான் கங்காதரன். ஐயாவை பத்தி விசாரிச்சீங்களா? நான் கூட ஆஸ்பத்திரி பக்கம் போறதில்லையே. ஒரே கெடுபிடியா இருக்காங்களே, உள்ளே விடமாட்டாங்க. இப்ப கொஞ்சம் தேவலையாம் என்ற போனில் அவளது கேள்விக்காக சுருக்கமாக பதிலளித்து கொண்டிருந்தார் குமரேசன். இந்த சமயம் இந்த அம்மா இங்கே ஏன் வரணும் என்ற எரிச்சல் அவருக்கு. ஆனால் அஞ்சனா லேசுப்பட்டவள் இல்லை. ரிசப்ஷன் மூலமாக சங்கதியை தெரிந்து கொண்டிருந்தாள். அன்றைய தினத்தில் இருந்து பார்வையாளர்கள் வந்து மோகனை பார்க்கலாம் என்று டாக்டர் சொல்லி இருந்ததை கேட்டுவிட்டு அவள் பிஸ்கட் டின் ஒன்றை பரிசாக சுமந்து கொண்டு வந்திருந்தாள். மங்களத்திற்கு அவள் யார் என்பது மட்டும் தெரியும். அவள் மகன் அலுவலகத்து வம்புகளை வீட்டுக்கு கொண்டு வருவதில்லை. ஹலோ மிஸ்டர் மோகன், மிகவும் சுவாதீனமாக அழைத்தபடி பற்கள் தெரிய முறுவலித்து கொண்டு பிஸ்கட் டின்னை அவனிடம் நீட்டிவிட்டு சரக்கென்று பிரம்பு நாற்காலி ஒன்றை இழுத்து போட்டுக்கொண்டு அருகே அமர்ந்தாள். அவளது துணிச்சலை வியப்புடன் பார்த்த வண்ணம் மங்களம் ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டாள். குமரேசன் காலி கோப்பையை கழுவும் சாக்கில் குளியல் அறைக்குள் மாயமானார். அவருக்கு எரிச்சல் மண்டி கொண்டு வந்தது. கங்காதரன் அந்த ஃபைல்களுடன் வந்த நோக்கமே அதுதான். அஞ்சனா செலவு கணக்கு பகுதியில் செய்திருக்கும் தில்லு முள்ளுகளை விளக்கமாக சொல்லி அவைகளை கவனிக்க வேண்டும் என்று வற்புறுத்தத்தான் விரும்பினான். தில்லு முள்ளுக்காரியின் திடீர் பிரவேசம் அவனை அதிர வைத்து விட்டது. ஓய்வில் இருந்து திரும்பி வந்த பிறகு இதனை பார்க்கலாம். சட்டென்ற ஃபைல் கட்டை அள்ளி மார்புடன் சேர்த்து கொண்டான்.
முள்மேல் நிற்பவர்கள் போல மற்றவர்கள் சங்கடப்பட்டதை கவனிக்காது அஞ்சனா தொணதொணத்து கொண்டிருந்தாள். அவள் அடுத்ததாக பம்பாய்க்கு பயணப்பட போவதை தெரிவித்தாள். அம்மாவை வீட்டில் தனியே விட்டுவிட்டு இப்படி அடிக்கடி நான் வியாபார விஷயமாக சுற்றுப்பயணம் செய்கிறேன் இல்லையா? பாவம் அம்மா ரொம்ப குறைபட்டு கொள்கிறாங்க. உங்க பாஸ்கிட்ட சொல்லி உள்ளூரிலேயே தங்கறாப்ல வேலையை மாத்தி தர சொல்லக்கூடாதா? உன் சிநேகிதி தாராவின் நினைவுக்காக அவர் மறுக்கவே மாட்டார்னு சொன்னாங்க. அடுத்த ஆண்டு வரை நான் அலுவலகத்தில் மாற்றங்கள் செய்ய முடியாதே, மன்னிக்கணும். ஓய்வாக நீங்க எந்த ஊருக்கு போவதாக திட்டம்? மோகனை பார்த்து கொஞ்சலாக அவள் கேட்டபோது கங்காதரனின் நெஞ்சு நெருப்பாக எரிந்தது. சொல்லித்தான் ஆகணுமோ? அலுவலகத்தில் இருக்கும் பல ஊழியர்களில் நீ ஒருத்தி. உன்னை விரட்டி அடிக்காது வேலை போட்டு கொடுத்திருப்பதற்கு நன்றி சொல்லிக் கொண்டு நகராது சொந்தம் பாராட்டி கொண்டு பெரிய தொல்லை கொடுக்கிறையே. நல்ல பெண்மணி நீ. தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தாடை இறுகி போனான் கங்காதரன். அடடா, இதென்ன என்று எழுந்திருந்த மோகனது சட்டை மேல் விழுந்திருந்த சிறு காகித துண்டை தட்டி விட்டதைக் கண்டு மங்களம் நாணி வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். இந்த பெண்ணுக்கு இவள் பெண்ணா? ஆன வயசை அடுப்பில் வச்சுட்டு தலையிலும் உதட்டிலும் சாயத்தை தடவிக்கொண்டு கர்மம், சின்ன பெண்ணாக தழுக்குவதோட ஆண் பிள்ளையை தொட்டு என்ன பழக்கம் இது? தன்னுள் எண்ணிக்கொண்டாள். குமரேசன் கோபத்தில் முகம் கருத்து போனார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.